அஸ்ஸலாமு அலைக்கும். வருகின்ற அக்டோபர் மற்றும் டிசம்பரில் உம்ராஹ் பயணம் செய்ய தனியாகவோ குழுவாகவோ விரும்புகிறீர்களா? இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல் பத்தாஹ் ஹஜ் சர்வீஸை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பல்லாக்கு டிவி நேயர் பெருமக்களே, சிறப்பான சர்தார் நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான பிறந்த நாளை பொதிந்திருக்கக்கூடிய உன்னதமான ரபியுல் அவ்வல், வசந்தத்தினுடைய அழகான வாசனைகள் கமழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த உயர்மிகு பாக்கிய மிகுந்த இந்த நல்ல நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேசுவதால் அவர்கள் புகழடைவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஏற்கனவே புகழின் உச்சாணியில் இருப்பவர்கள், புகழோடே தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அதற்கு முன்னிறுத்தப்பட வேண்டிய முழு முகவரி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன ஹாமிதுன் அன மஹமூதுன், நான் புகழுபவன் புகழப்பட்டவன் என்று சொல்வார்கள். ஆம், முடிந்து விட்டதா புகழ்? உலகம் உள்ளளவும் புகழ் இருந்து கொண்டே இருக்கும். இல்லை இல்லை, நாளை மறுமையிலும் அதைவிட மகத்தானதாக மிளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த தகப்பனார், அருள் நிறைந்த பெருமகனார், சங்கைக்குரிய உத்தமர் செய்தனா அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு, செய்தத்தினா ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா, அந்த உயர்மிகு தம்பதியினுடைய உன்னதமான பெருமகனாராக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பிறக்கிறார்கள். புனிதமான ரபியுல் அவ்வல் பிறை 12 முஹம்மத் என்கின்ற முத்தான நாமம் மிளிர்கிறது. யாருக்கும் சூட்டப்படாத பெயர். அவர்களோடு சேர்ந்தவைகள் எல்லாம் புகழ் ஜொலிக்கும். லிவாவுல் ஹம்து, புகழ் கொடி நாளை மறுமையில் அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்களை புகழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஹம்மாதீன் என்கின்ற மகத்தான பெயரையும் பட்டத்தையும் வழங்குவானே. அவர்களோடு சேர்ந்த அனைத்தும் மனமானது. ஏன் தெரியுமா? பரிசுத்தமான பாரம்பரியம். அல்லாஹ் சொல்லுவான், வதகல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், சுஜூது செய்கிற கூட்டத்திலிருந்து கொண்டு வந்தோம் என்று. சாஷ்டாங்கம் செய்யக்கூடிய கூட்டம். அப்படியானால் அல்லாஹுவிற்கு வழிபட்ட அருள் நிறைந்த கூட்டத்திலேயே வந்தவர்கள். அவர்களே சொல்லுவார்கள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், ஹரஜ்து மின் நிகாஹின், நான் நிகாஹின் மூலம் சீரான தொடர்பின் மூலம் பிறந்தவன், ஒலம் அஹ்ருஜு மின் சிஃபாஹின், தவறான தொடர்பில் பிறந்தவன் அல்ல. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த பாரம்பரியம் எங்கிருந்து வருது தெரியுமா? மில்லதுன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்டிருந்து ஹத்தன் தகைத்து இலா அபீ வ உம்மி, என் தாய் தகப்பருக்கு வந்து சேரும் வரைக்கும் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற பாரம்பரியம் என்பார்கள். உங்களில் மிகச்சிறந்த வம்சத்திற்கு சொந்தக்காரன், உங்களில் மிகச்சிறந்த பெற்றோரை பெற்றவன் என்பார்கள். இடைச்செய்தி, அந்த உயர்ந்த பெற்றோர்களைத்தான் எத்தனை நபர்கள் ஹதீஸினுடைய தரம் புரியாமல், அதை உள்வாங்கக்கூடிய தகுதி இல்லாமல், அவர்களும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லி காட்டுவதில் கூட நமது நாக்குகள் அதை சொல்ல உச்சரிக்க பயம் கொள்கிறது. எனவே அவர்கள் சொல்வதற்கு எதிர்ப்பதத்தை நான் சொல்கிறேன், யதார்த்த பதத்தை சொல்கிறேன். அந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொர்க்கத்தின் சுகந்த மலர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, உயர்த்தப்பட்டது உத்தமரின் புகழ். அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக் என்கிறான். உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு பின்பு யார் அவர்களின் புகழை உயர்த்த வேண்டும்? தேவைப்பட்டால் அந்த புகழில் நம்மை இணைத்து கொள்ள, சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் செய்யலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். உலகத்திலே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பள்ளிவாசல்கள் இருப்பதாய் ஒரு கணிப்பீடு சொல்கிறது. உலகத்தில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பள்ளிகள் இருப்பதாய் கணிப்பீடு சொல்கிறது. 5 நேர தொழுகைக்கும் அங்கு அதான்கள் அஃபீஷியலாக உச்சரிக்கப்படுகிறது.
இதில் போக நம்ம தனியாக தொழுகும் போது சொல்கிற பாங்கெல்லாம் வேறு. அஃபீஷியலாக எல்லா பள்ளியிலையும் சொல்லக்கூடிய பாங்கு, அதில் ஒவ்வொரு அதானிலும் 2 முறைகள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அந்த திருநாமம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஆம், ஒரு நாளைக்கு இந்த கணக்கின் அடிப்படையில் அதானில் மாத்திரம் ஒரு பள்ளியில் 10 முறைகள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருநாமம் உலகம் முழுக்க உச்சரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு நாளைக்கு 10 முறை. ஒரு நாளைக்கு கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 4,50,00,000 தடவைகள் உச்சரிக்கப்படுகிறது. இப்படி உலகத்தில் எந்த சமுதாய தலைவருக்கும் உண்டா உச்சரிக்கப்படக்கூடிய பெயர்கள்? காசு கொடுத்தல்லவா வாழ்க என்று சொல்ல கூட்டி வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக தன்னையே இழந்தவர்கள் இல்லையா அந்த உயர்ந்த முஸ்லிம்கள்? நன்றாக யோசிக்க வேண்டும். அருள் நிறைந்த பெருமக்களே, மைக்கேல் ஹார்ட் சொல்வார், 100 நபர்களை பட்டியலிடுவதற்கு அவர் மிகுந்த கட்டளைகளை அவருக்குள்ளால் பிறப்பித்து கொண்டார். எல்லா துறைகளிலும் அவர் சாதனையாளராக மிளிர வேண்டும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற சான்றிதழில் முதல் நபராக முன்னிறுத்தினார் 100 நபர்களில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் என்று முதல் நபராக முன்னிறுத்தினார். 63 ஆண்டுகால வாழ்வு, அதில் 23 ஆண்டுகள் மாத்திரமே ஏகத்துவத்திற்காக இந்த எழுச்சிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வருடங்கள். இப்படி ஒரு பெரும் சாதனையை நிகழ்த்தியவராக யாரையும் பார்க்க முடியவில்லை என்று அவர் முன்னிறுத்திவிட்டு, அவர் கொஞ்ச நாளைக்கு பின்னால் புத்தகத்தில் சில மாற்றங்கள் உருவாகத்தானே செய்யும். 2ஆம் பதிப்புகள் 3ஆம் பதிப்புகள் என்று வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடியதில் சில மாறுதல்கள் உருவாகும். அப்படி மாறுதல்கள் உருவாகிறது, தரவரிசையிலும் மாறுதல் உருவாகிறது. அவர் ஏற்கனவே முதல் பதிப்பில் போட்டிருந்த தரவரிசையில் சிலர்கள் முன்னே வருகிறார்கள், சிலர்கள் பின்னே போகிறார்கள். ஆய்வுக்கு பின்னால் நான் இப்படி முடிவெடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இறுதி வரைக்கும் எத்தனை பதிப்புகள் வந்தாலும் சரி எம் பெருமானாரை மாற்றவே முடியவில்லை. அந்த முதல் இடத்தில் அவர்கள். காரணம் என்ன? என் கண்மணிதானே அல்லாஹுவிடத்தில் முதலிடம். வேறு யாருதான் அவர்களை அந்த இடத்திலிருந்து மாற்ற முடியும்? அப்படி மாற்றினால் அந்த புத்தகத்தின் தரம் மக்கள் மனங்களில் அல்லவா தரம் இறங்கி போய்விடும். பரிசுத்த வாழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்வு, அப்பழுக்கற்ற வாழ்வு. சிலர்களின் முந்திய பக்கங்கள் வாசிக்கவே முடியாது, காணவே முடியாது, கேட்கவே முடியாது, உலகத் தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஏகத்துவத்தை எடுத்து இயம்புகிற பொழுது சத்தியத்தை தான் சொல்கிறீர்கள் என்பதற்கு என்ன சான்று என்ற அந்த வினாவிற்கு பதிலாக பெருமானார் முன்னிறுத்தியது எது தெரியுமா? லகது லபிஸ் ஃபகது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலி. இதற்கு முன்னாலேயே நான் உங்களோட தானே இருந்தேன். நிச்சயமாக நாம் இதுக்கு முன்னாலேயே உங்களிடத்தில் தானே நீண்ட காலம் வசிக்கிறோம். இதை நீங்கள் விளங்கி கொண்ட வேண்டாமா? அஃபலா தாக்கிலூன்னு அல்லாஹ் கேட்க சொல்கிறான் பாருங்க. எவ்வளவு உயர்ந்த வார்த்தை அது! இது யாரினால் சொல்ல முடியும்? இவ்வளவு காலம் உங்களோட இருந்தனேன்னு சொன்னால் அந்த வாழ்வுகளில் எவ்வளவு பரிசுத்தம் இருந்தால் இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியும் என்பதை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரெல்லாம் தரம் தாழ்த்த முனைந்தார்களோ அவர்களெல்லாம் தரம் கெட்டு போனார்கள். ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன இவர் அப்படின்னு சொல்லி இகழ்ந்தவர் என்ற அந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்க எவ்வளவோ நபர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள்தான் சமூகத்தில் இழிவுபடுத்தப்பட்டார்கள். வலீத் இப்னு முகைரா பெருமானாரை மஜ்னூன் என்றான். அல்லாஹ் அடுக்கடுக்காக சொன்னான். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இழிவானவன், பொய் சத்தியம் செய்பவன், குறை சொல்லி திரிபவன், கோல் சொல்லி நடப்பவன், நல்லவற்றை தடுப்பவன், வரம்பு மீறுபவன், அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லி பெரிய பாவின்னு சொல்லி கடின சித்தமுடையவன்ல சொல்லி கடைசியில் சொன்னா இவன் யாரு தெரியுமா? இழிவாக பிறந்தவன். அப்படின்னா
தாய் தகப்பருக்கு பிறந்தவன் அல்ல, தகாத உறவில் பிறந்தவன் என்று இறைமறையிலேயே அல்லாஹ் சாட்டை அடி கொடுத்தான். அபூ லஹப் நாசமாகட்டும் என்றான் பெருமானாரை பார்த்து. இறை வேதமே இறங்கியது, அவன் இரு கரங்களும் நாசமாகட்டும் என்று. ஆசிபுனு வாயில் சொன்னான், இவர் ஆண் சந்ததியற்றவர் என்று. பிள்ளைகள் வஃபாத்தான தருணங்களில் அல்லாஹ் சொன்னான், உங்கள் விஷயத்தில் வாய் திறக்கிற 11 தடிமாடுகளை பெற்று வைத்திருக்கிற அவன்தான் ஆண் சந்ததியற்றவன் என்றான். அடுத்தடுத்து ஒவ்வொருவனும் நோய்வாய்ப்பட்டு செத்து போன வரலாறுகள் உண்டு. உக்பத் இப்னு அபீ முஐத் பெருமானாரின் மூஞ்சில் காரி உமிழ்ந்தான். அது அப்படியே திரும்பி அவன் முகத்தில் பட்டு அதெல்லாம் கரிந்தது போன்று அவன் முகங்கள் மாறிப்போனது, கருங்குஷ்டமாகி போனது என்பது வரலாறு. ஆம், பெருமானாரை புகழ்ந்தவர்கள் புகழ் பெற்றார்கள், இகழ்ந்தவர்கள் இழிவடைந்தார்கள். நாம் அவர்களை புகழ்ந்து புகழ் பெறுவோம். நம் சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியம் வாய்க்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.